தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வழக்கம் போல் இன்றைக்கி எபிசோடும் ரொம்பவே சூப்பர். ஒரு வழியாக கௌதம் மதுக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மதுவும் ஓகே சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தன்னுடைய குடும்பத்துக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ அதை அவங்களுக்குள்ளே வந்து சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்லை, என்கேஜ்மெண்ட் பற்றி கௌதம் மதுக்கிட்ட பேசுகிறாங்க. மது ஓகே சொல்கிறாங்க. இருந்தாலும் நாளைக்கு நைட்டு 10 மணிக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கலாமான்னு சொல்லி கௌதம் கேட்கும்போது நைட்டா அப்படின்னு சொல்லி மதுமிதா கொஞ்சம் தயங்குறாங்க. அப்போ கௌதம் சொல்கிறது, நாளைக்கு முக்கியமான 2 மீட்டிங் இருக்குது, அதனால நாளைக்கு பகலில் வச்சுக்க முடியாது, அதனால நைட்டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மதுவும் ஓகே சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை ரேணுகா வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போது ரேணுகா கேட்டுட்ருக்கதை ஒட்டுமொத்த குடும்பமும் பார்த்துட்டு அவங்கள கலாய்க்கிறாங்க. அப்போ தான் மதுமிதா இங்கே தன்னுடைய ஃபேமிலிக்கிட்ட என்கேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. அதுவும் நாளைக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறாங்க. ஏன்னா என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைப்பாடுகள்லாம் இருக்கும். ட்ரெஸ் எடுக்கணும், ஜாமான் வாங்கணும், இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லி மதுமிதாவுடைய ஃபேமிலி யோசித்தாலும் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க, இது கௌதமுடைய முடிவு அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, என்கேஜ்மெண்ட் வந்து நைட்டு அப்படின்னு சொல்லும்போது என்னது நைட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஷாக் ஆகிறாங்க. இதுவும் கௌதமோட முடிவு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். அதனால அவங்க பணக்காரங்க, வசதியானவங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுவும் பையன் வீட்டு சைடு அவங்க சொல்கிற மாதிரி தான் நம்ம நடக்கணும், இந்த என்கேஜ்மெண்ட் மட்டும் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி ரேணுகா ஒரு பக்கம் சொன்னாலும், நம்ம ஜீவா மாயா கல்யாணத்தில் நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்போ நம்மளுடைய கெத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிச்சிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம கௌதமுக்கு தூக்கமே வரலை. நம்ம கௌதம் வந்து காதலில் விழுந்துட்டாரு, உருண்டு உருண்டு பிறண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ தூக்கம் வராதனால அதே மாதிரி நம்ம மதுமிதாவும் தூக்கத்துலேருந்து டிஸ்டர்ப் ஆகிட்டு நம்ம கௌதமை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே அதை பற்றி தான் யோசிக்கிறாங்க. கௌதம் ஒரு பக்கம் மதுமிதாவை பற்றி யோசிக்க, மதுமிதா ஒரு பக்கம் கௌதம் பற்றி யோசிக்க, 2 பேருமே தூங்கலை. ஸோ அந்த இடத்துல ரேணுகா வந்து மதுக்கிட்ட என்கேஜ்மெண்ட் ரிங்கை பற்றி கேட்குறாங்க. ஏன்னா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை கொடுத்துட்டு வேறு ரிங்கு வந்து மாற்றிக்கலாம். ஏன்னா 2 தடவை கல்யாணம் நிச்சயமாயிட்டு நின்று போச்சு, இது ராசி இல்லாத ரிங்கு, அதனால மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மதுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. மதுவும் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மதுமிதா அப்புறம் அவங்க அப்பா 2 பேருமே என்கேஜ்மெண்ட் ரிங்கை எடுக்கிறதுக்காக இங்கே நகைக்கடைக்கு போயிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம மதுமிதா தான் கௌதமுக்காக போடக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அந்த சமயம் ரேணுகா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க உள்ள டவர் கிடைக்காதனால வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மதுமிதா ஒரு பக்கம் என்கேஜ்மெண்ட்டுக்கு போடக்கூடிய ரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் எனக்கு கிளாஸ் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாண பொண்ணு நீ எங்கே நீ போகிற அப்படின்னு சொல்லி இங்கே ரேணுகா ஃபோன்லேயே மதுக்கிட்ட கேட்குறாங்க. அவரே வந்து முக்கியமான 2 மீட்டிங் இருக்குது, மீட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவர் வருவார். அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என்ன, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இங்கே மதுமிதா சொன்னாலும் அவங்க அம்மா வந்து கேட்கல. நீ உடனே வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்னு சொல்லி இந்த சீனை கட் பண்ணுவாங்க. அதே சமயம் இவங்க 2 பேரும் எப்படி கடைக்கு போய் என்கேஜ்மெண்ட் ரிங் பர்ச்சேஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி கௌதமோட ஃபேமிலி என்கேஜ்மெண்ட்டுக்காக வீட்டுக்கே ரிங்கை வர வச்சு இங்கே செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சகுந்தலா தான் என்கேஜ்மெண்ட்டுக்கு போடக்கூடிய ரிங்கை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை கௌதம் கிட்ட காமிக்கிறாங்க. ஆனால் கௌதம் பார்த்திங்கன்னா பட்டும் படாமலும் பார்த்தும் பார்க்காமலும் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து முக்கியமான ஃபைல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்களே அதை செலக்ட் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அம்மா கிட்டேயே பொறுப்பை ஒப்படைக்கும் போது இங்கே சகுந்தலா தான் என்கேஜ்மெண்ட்டுக்காக போடக்கூடிய ரிங்கை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதை கௌதம் வந்து நோட் பண்ணிவிட்டு இது மதுவுக்கு செட் ஆகாது, சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக பார்த்து எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக 2 வீட்டு சைடும் என்கேஜ்மெண்ட் ரிங் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் என்கேஜ்மெண்ட்டுக்கு இங்கே எல்லாருமே தயாராகிட்டாங்க. கௌதமோட வீட்டில் தான் இங்கே என்கேஜ்மெண்ட் வந்து நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மது பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கௌதம் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டாரு. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது கௌதம், மதுமிதா இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட், இதுதான் நாளைக்கு எபிசோடுக்கான மிகப்பெரிய ஒரு ஹைலைட். என்கேஜ்மெண்ட் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியும். ஸோ இவங்களுக்குள்ள ஏதாவது அக்ரிமெண்ட் வந்து பேசிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயம் நம்ம கௌதம் காதலில் விழுந்துட்டாரு. இனி அடுத்து என்ன, கல்யாணம் தான். ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிச்சிறகு.